ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பேபி இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா, அது குறைஞ்சி 5 பாயிண்ட் வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது 5 பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து டெய்லியும் ரொட்டீன் வந்து கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லீனாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நார்மலாக இருந்துங்க அப்படின்னா ஓரளவுக்கு டக்குன்னு ப்ரெக்னென்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே வந்து ப்ரெக்னென்சியை வந்து நம்ம தள்ளி போட்டாலுமே வந்து நம்மளுக்கு வந்து குழந்த பாக்கியம் வந்து கிடைக்காது போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து பேரிச்சம்பழத்தில் வந்து ரொம்ப காஞ்சி இருக்கலாம். அந்த பேரிச்சம்பழத்தை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்த உடனே பால் காய வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாதாமும் சேம் அதே மாதிரி தான் நைட்லேயே ஊற வச்சு காலையில் எழுந்த உடனே சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்டு வந்து உடனே வந்து எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் 4வது வந்து என்ன அப்படின்னா, நிறைய காய்கறிகள், நல்ல பச்சை காய்கறிகள், அதுக்கப்புறம் கீரை வகைகள், பயிர் வகைகள், இது எல்லாமே வந்து சேர்ந்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே சேர்ந்து எடுத்துக்கணுங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பீரியட்ஸ் ஆகிட்டுங்க அப்படின்னா இன்டர்கிரேட் பண்ணும்போது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, 5th டே 6 டேஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி நாளாக வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. 15 டேஸ் பீரியட்ஸ் ஆகிட்டு 11வது நாள், 15வது நாள், 17வது நாள், இந்த 3 டேஸில் மட்டும்தான் நம்ம இருக்கணும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்தங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரெக்னென்சியாக வந்து கண்டிப்பாக வந்து 100% வந்து வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச நியூஸை வந்து நான் வந்து எப்படி ட்ரை பண்ணணும், அதனால் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆனதுனால வந்து உங்களுக்கு நான் வந்து இப்படி அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ப்ரெக்னென்சிக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா வந்து ரொம்ப ப்ரெஷர்லாம் வந்து எடுத்துக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த ப்ரெஷர் நம்ம எடுக்க வந்து நம்ம பாடியில் வந்து நம்மளுக்கு தான் பிசிஓடி வந்து அதிகமாக ஸ்டார்ட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ப்ரெஷரை வந்து குறைக்கணும். நம்ம எதுக்காக ப்ரெஷர் வந்து எடுத்துக்கிறோம்? இருக்கிற கொஞ்ச நாள் லைஃப் வந்து எதுக்காக நம்ம ப்ரெஷரே எடுத்துக்கூடாது. இருக்கிற கொஞ்ச நாள் வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். ப்ரெஷர் எடுத்தாலுமே வந்து நம்ம பேபி வந்து நம்மளுக்கு இருக்காது. ஸோ அதுவுமே வந்து இதில் ஒரு பாயிண்ட்டாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்த உடனே வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு உடனே டேப்லெட் கொடுக்கணும். அவங்க எடுத்த உடனே ஸ்கேன் பண்ணுங்கள், டேப்லெட் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம டேப்லெட்டு நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிட்னியில் வந்து ரொம்ப நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ வந்து நல்லாயிருக்கும். கொஞ்ச நாள் ஃப்யூச்சருக்கு ஆஃப்டர் ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு வந்து ஆஃப்டர் ஃப்யூச்சர் வந்து உண்மையிலே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நம்ம உடம்புக்கு. அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது. அப்போல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டிலே வந்து உடனே வந்து ப்ரெக்னென்சி வந்து நம்ம கண்டிப்பாகிடும். இப்போ நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு எல்லாமே வந்து நம்மளுக்கு உண்மையிலே நல்லா நம்மளுக்கே தெரியும் நம்ம எடுக்கிற ஃபுட்டு. ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு போங்க.